வணக்கம். காஞ்சிகேசன் பேசுகிறேன். எப்படிங்க, சாப்பிட்டாச்சுங்களா? ஒரு சின்ன அந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டை பற்றி பேசலாமா? அது இந்த அகமதாபாத்தில் பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு இல்லையா? அதில் பயணம் பண்ணவங்க 242 பேர். 242 பேரும் இறந்துட்டாங்க தான் முதல்ல சொல்லிட்டாங்க. யாரும் தப்பிக்கிறது வாய்ப்பு இல்லை. அதில் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் இருக்கார் குஜராத்தில். அவரும் சேர்ந்தால் இறந்துட்டாங்க. அவருடைய நம்பர் 1206, அவர் நம்பர் 12 அப்படின்னு வருது. இப்படி இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் தப்பிச்சார் அப்படின்னு வருது. அவர் வந்து 11A அப்படின்ற அவர் சீட் நம்பர் 11A அப்படின்றாரு. அந்த 11A எங்கே இருக்கிறாங்கன்னா, அந்த எமர்ஜென்சி கேட் இருக்குல்லையா, ஜன்னல், அது பக்கத்தில் இருக்க சீட்டு, அதுலேருந்து நான் தப்பிச்சிட்டேன்றார். அது தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஃப்ளைட் ரன்னிங்கில் இருக்கும்போது, பறக்கும்போது அந்த கேட்டு அந்த ஜன்னலை திறக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அந்த கேட் வந்து வெளி வழியாக தான் அப்படி திறக்கும், சரிங்களா? அது வந்து சாதாரணமாக ஒருத்தரால் தனியாகவே திறக்க முடியாது. அப்படி வெளி வழியாக திறக்கும்போது வெளி காற்று உள்ளே வரும். அதனுடைய அழுத்தத்தினால ஃப்ளைட்டுக்கு எதனா ஒன்று ஆகிடும். அதாவது கண்டிப்பாக வெளி காற்று திடீர்னு உள்ளே வந்து என்ன, இப்போ நம்ம கூட கப்பலில் போகிறோம், திடீர்னு தண்ணி வந்து எல்லாம் உள்ளே வந்துடும், என்ன டப்புன்னு உள்ளே போய்டும் கப்பல். அது மாதிரி வெளி காற்று உள்ளே வரும்போது ஃப்ளைட்டால் தாங்க முடியாது அப்படின்றாங்க. இன்னொன்று, இது ஓப்பன் பண்ணுற ரொம்ப சிரமம். அப்படி திறந்துட்டாலும் இந்த சிக்னல் வந்து பைலட்டுக்கு தெரிஞ்சிடும். வண்டி ஃப்ளைட் ஓட்டுறாரு இல்லையா, அவர் பைலட் தெரிஞ்சிடும். அவர் ஒன்று ஏர் வசத்தை அனுப்புவாங்க. அவங்க வந்து ஏன் இதை ஓப்பன் பண்ணிங்க, திறக்கக்கூடாதுன்னு. அது ஆக்சுவலி திறக்க முடியாதுன்றாங்க. அது ஒன்லி ஃபார் ஃப்ளைட் நிற்கும்போது மட்டும்தான் திறக்க முடியும். நிற்கும்போது மட்டும்தான். இப்போ எங்கன்னா ஃப்ளைட்டு ஓட முடியாமல் தரையிலே போய் ரன்வேலே போய் நின்றுச்சுன்னா அதுக்காக தான் அது எமர்ஜென்சி வே. இது வந்து பறக்கும்போது திறக்கிறதுக்கு ஈஸி கிடையாது. அது அப்போ தான் திறக்க முடியும்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒருத்தரால் ஈஸியாக திறக்க முடியாது. நிற்கும்போது மட்டும் கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி அந்த மேலே இருக்கிற டோரை திறக்கணும். அதுக்கப்புறம் மேலே ஒரு ஹேண்டில் மாதிரி அது பிடிச்சிட்டு தான் அந்த டோரே ஓப்பன் ஆகும், வெளியே ஓப்பன் ஆகும். அப்போ வெளியே வரலாம். மற்றபடி அது ரன்னிங்கில் திறக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எமர்ஜென்சி கதவை திறப்பது அவ்வளோ ஈஸி கிடையாது. விமானம் பறக்கும்போது அந்த கதவை திறக்கவே முடியாதுன்றாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அது வெளிவர காற்றுலாம் வரும், அதனால் முடியாதுன்னு. அப்படியே திறந்தாலும் அந்த கதவை வந்து விமானத்தின் வெளி நோக்கி தான், அதான் விமானத்து சைடில் வெளியே போய் தான் வரும், அதனால் திறக்க முடியாதுன்னு. இது எப்படின்னா, இவர் மட்டும் எப்படி வந்தார் அப்படின்னு. இன்னொன்று, அந்த ஃப்ளைட்டு வந்து ஏன் நிறைய பேர் தப்பிக்க முடியலன்னா, அது நேராக போய் அந்த பில்டிங்கினுடைய செவுத்து ஓரம் நின்றுது. அதான் அந்த பில்டிங் செவுறு இருக்குல்ல, அது உரத்தமாக நின்றுட்டு அந்த கண்ணாடி இது டோரை உடைக்க முடியாமையும் வெளியே ஏற முடியாமையும் எல்லாமே மாட்டிட்டாங்கன்றாங்க. இதில் வந்து இவர் மட்டும் எப்படி தப்பிச்சார்? அதாவது நம்ம சாதாரணமாக ஒரு 2 வீலரில் போகிறோம், எதற்கு ஒரு வண்டி வருது, இடிச்சு விழுந்தோடனே நம்ம பேண்ட்லேயோ நம்ம ஷர்ட்டு பேண்ட்டு ஏதோ ஒன்று இதாகும், கை சிராப் ஆகும். இவர் முகத்தில் மட்டும்தான் அடி. ஒருத்தம் எப்படி இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்காது. அது நிறைய பேர் அதுதான் கேட்குறேன். அவர் டிஸ்சார்ஜ் ஆகான பிறகு தான் அவர் என்கொயரி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அவருக்கு ஒன்றும் அடியே கிடையாது. கையில் வச்சுக்கிற செல்ஃபோன் அப்படியே வச்சுருக்காரு. அந்த வீடியோ இன்றைக்கி காமிச்சாங்க டிவியில். அந்த வீடியோவில் பார்க்கும்போது அவர் வந்து வெளியே வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வர்றார். யாருன்னா, எங்கள் அப்பாவுக்கு நான் பண்ணேன், நான் இது மாதிரி ஏரில் மாட்டேன், ஆக்சிடெண்ட்டில் மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்றார். அது எப்படி ஒன்றும் புரியல. அவர் கையில் இருக்கிற செல்ஃபோன் கூட விடலை. நம்ம சாதாரணமாக பாக்கெட்டில் இருக்கிற செல்ஃபோன்லாம் எகிடணும். நம்ம வண்டி ஆக்சிடெண்ட் ஆனாலோ, இல்லை ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆனாலோ, பஸ் ஆக்சிடெண்ட் ஆனாலும் எதுவுமே நம்ம பார்க்க முடியாது. அப்படின்போது இவர் எப்படி திறந்தார்? அது பெரிய கொஸ்டினாக இருக்குது. அப்புறம் வரேன் இருக்கு, அந்த கதவை திறக்க முடியும். அது எப்படி அவர் அந்த கதவை அவர் பேர் வந்து விஸ்வாஸ் குமார் ரமேஷ், இதுதான் அவர் பேர். அவர் அந்த இடத்துல அந்த நபர் விசாரணை நடத்துவாங்க. இவர் பிழைத்ததில் $1 மில்லியன் கேள்வி இருக்குது. இன்னொன்று, நிறைய பேர் சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் பேராஷூட் கொடுக்கக்கூடாதா? அந்த டோர் எமர்ஜென்சி வே எத்தனை இருக்குன்னு ஃப்ளைட்டில் கேட்குறாங்க. கண்டிப்பாக 2 இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் நான் பார்த்துருக்கேன், ஒன்று ரைட் சைடில் இருக்குது, ஒன்று லெஃப்ட் சைடில் இருக்கும், ஒன்று ஃப்ரண்ட்டு அண்ட் பேக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். இந்த எமர்ஜென்சி வேன்றவன் அதில் எத்தனை பேருக்கு திறக்க தெரியும்? அது ட்ரைனிங் என்ன கொடுத்தாங்களா நம்மளுக்கு? எதுவுமே தெரியும். ஏன் ட்ரெயினில் இருக்குங்க எமர்ஜென்சி வேணும். உனக்கு ஒரு சட்டமாக இருக்குங்க, அது திறந்துன்னா உள்ளே ஒரு கம்பி மட்டும் இருக்கும். அது திறந்துன்னா ஒரு ஆள் போகிற மாதிரி இருக்கும். அது எப்படி போகிற மாதிரி இருக்கும்? கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தாலும் போக, சின்ன ஒரு 10 வயசு பையன் வரைக்கும் போகிற மாதிரி இருக்கும். அது என்ன எமர்ஜென்சி வே எனக்கு ஒன்றும் புரியலை. கொஞ்சம் ஓப்பனாக இருக்கணும். அதேமாதிரி இப்போது சாதாரண ஸ்கூல் வேன்லலாம் வச்சுருக்காங்க, அது நல்லாயிருக்கு. இப்போது கான்வென்ட் வண்டியெல்லாம் பாருங்கள், பஸ்ஸெலாம் இருக்குது, கம்பெனி பஸ்ஸெலாம் எமர்ஜென்சி வேன்னு வச்சுருக்கான். ஏதோ ஒன்று ஃப்ரண்ட்டில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா டப்புன்னு போய் குச்சிடலான்னு.
அதை மாதிரி கொஞ்சம் ஃபுல் இதாக இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும். இப்போ பஸ்ஸில் இருக்கிற எமர்ஜென்சி வேனு டோரை நம்ம திறக்க முடியாது. ட்ரெயினில் இருக்கிறது திறக்க தெரியாது. அது மேலே திறக்குதா அந்த பதட்டத்தில் முடியாது. அதே மாதிரி இந்த ஃபயர் சர்வீஸ் ஆச்சுன்னா அந்த இது எடுத்து எப்படி யூஸ் பண்ணணும் நமக்கு தெரியாது. அது ஆல்ரெடி நேற்றே சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நம்மளுக்கு ட்ரைனிங் மாதிரி நம்ம ஸ்கூலில் பசங்களுக்கு சொல்லி கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் என்ன கேட்குறேன், அந்த ஃப்ளைட்டில் பேராசூட் ஏன் தரதில்லைன்னு. அதுவும் நான் கேட்டேன், ஏன் பேராசூட் கொடுக்கலாம்னா அந்த ஃப்ளைட்டில் மட்டும் இப்போ 242 பேர்ன்றான், 40 பேர்னே வைப்போம். ஏன்னா 2 பைலட் இருக்கட்டும். சரி 230 வச்சுக்கலாமே. ஓகே, மீதி எல்லாம் யார் வருஷத்தில் சேர்த்துக்குங்க. இந்த 230 பேருக்கு பேராசூட்னா அது என்ன வெயிட் ஆகும்? அதுக்கு நம்ம ட்ரைனிங் வேறு கொடுக்கணும். அது எப்படி மாட்டணும், அது எப்படி மாட்டு குதிக்கணும்னு. இன்னொன்று அதுக்கு வைக்கிறதுக்கு இடம் வேணும் ஃப்ளைட்டில். ஏன்னா நம்ம எடுத்துன்னு போகிற லக்கேஜ் வைக்கிறதுக்கே இடம் சரியாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு 40 கிலோ குறைஞ்சது வைங்களேன், அதை வைக்கிறதுக்கே சரியாக இருக்கும். நம்ம அவ்வளோ திங்ஸ் எடுத்துப்போம். இந்த பேராசூட் வைக்கிறதுக்கு தனி இடம் வேணும். இதை வேறு ஃப்ளைட் வேணும்னு எல்லாருக்கும் இப்படி சொல்லி தரணும். அதில் எத்தனை பேர் தெரிஞ்சுப்பாங்க தெரியாது. ஒரே டைம் எல்லாம் போய் அந்த குதிக்கிறேன்னு சொல்லி போகிற இடத்துல அது ஒரு குழப்பமாகும். இன்னொன்று பேராசூட் இந்த மாதிரி ஃப்ளைட்டில் வைக்க முடியாது. அது ஒன்லி ஃபார் நம்ம ஜெட்டு இந்த 14,000 அடி கிட்ட போகிற ஃப்ளைட்டில் மட்டும்தான் வைக்க முடியுமா. இப்போ நம்ம போகிற ஃப்ளைட்டில் எவனா 40,000 அடிக்கு மேலே போகுது. அங்கே காற்று கம்மி. இந்த பேராசூட் போட்டு குச்சினா நீங்கள் அங்கே தான் இருப்பீங்க. காற்று இல்லைன்னா நீங்கள் அசைய கூட மாட்டீங்க. அதனால நம்ம அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேகம் அப்படியே நிற்கிற மாதிரி நீங்கள் ஃப்ளைட்டில் மேலே போனீங்கன்னா ஃப்ளைட் போகிறதே தெரியாது. ஏன்னா அந்த காற்று ஓட்டம் இல்லை, இதனுடைய ப்ரெஷரில் தான் இது போகுது ஃப்ளைட்டு. அதுக்காக தான் சொல்கிறாங்க. அது மாதிரி பேராசூட்லாம் யூஸ் பண்ணுறது கஷ்டம். அதே மாதிரி சில பேர் சொல்கிறாங்க இது மாதிரி எமர்ஜென்சி வழியாக குதிக்கலாமான்னு. குதிக்க முடியாது. குதிச்சிங்கன்னா அதுவும் ஃப்ளைட்டில் நீங்கள் குதிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த வால் பகுதியிலே ரெக்கையில் வாலில் அடிபட்டு நம்மளுக்கு ஏதோ ஒரு இன்னும் இதுக்கு மேலே டேஞ்சர் ஆகிடும். அதே நீங்கள் ஜெட்லேருந்து குதிக்கலாம் பேராசூட்டில், அது ஒன்றும் ஆகாது. ஏன்னா குட்டி ஃப்ளைட் அது, அதில் போகிறது 4 பேர் இல்லை 6 பேர் போகலாம். இது இத்தனை பேர் போகிறதுனால கண்டிப்பாக இதை விட பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிடும். அதான் விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. அது பச்சிலேருந்தே கொஞ்சம் இதாக இருந்தது. நிறைய பேருக்கு அந்த குழப்பம் இருக்குது, என்னத்துக்கு ஃப்ளைட்டு அப்படின்னு. இன்றைக்கி கூட பாருங்கள், அந்த சவுதி அரேபியா ஃப்ளைட்டு ரன்வேலே போது அந்த வீல் அப்படியே பற்றிச்சு, நெருப்பு வருது. கேட்டது ஹைட்ராலிக் ப்ராப்ளம். இப்போ பார்த்து செய்யுங்கப்பா, என்ன உங்களை நம்பி தானே வரோம் அப்படின்னு இவ்வளோ பைசா போட்டு வரோம். ஏதோ ஊருக்கு சீக்கிரம் போகலாம், ஒரு 1 ஹவரில் போய் நம்ம வீட்டில் பார்க்கலாம், ஏதோ வேலையாக போகலான்னு போகிறோம். இவர் என்ன ஹைட்ராலிக் ப்ராப்ளம், வீல் பற்றிச்சு என்னென்ன. சாதாரண இப்போ பஸ்ஸே நம்ம சைக்கிளே எடுக்கிறோம் வைங்களேன். உதாரணத்துக்கு நம்ம சைக்கிளே எடுத்துப்போம். சைக்கிளை எடுக்கிறோன்னா என்ன பண்ணுறோம், பிரேக் இருக்கா போகிறோம், பெல்லுக்கு தான் போகிறோம், காற்றுக்கு தான் போகிறோம், அப்புறமா தான் வண்டி ஓட்டுறோம், எடுத்துன்னு ஓடுறோம். அது மாதிரி சைக்கிளுக்கே அப்படி இருக்கும்போது நம்ம இதெல்லாம் கொஞ்சம் நம்ம 2 வீலர் எடுக்கணும். பெட்ரோல் அந்த கீ போட்டோடனே அந்த பெட்ரோல் காமிக்கு தான் பார்க்கணும். பெட்ரோலுக்கு தான் இல்லையா பாரு. ரிசர்வில் வந்தால் கூட நம்ம போட மாட்டோம், போய் பெட்ரோல் போட்டு தான் போவோம். ஏன்னா எந்த நேரத்தில் திடீர்னு நம்மளுக்கு ட்ராவல் கொஞ்சம் அதிகமாகும், இல்லை டிராஃபிக்கில் நிற்கும்போது அந்த பெட்ரோல் காலி ஆகிடும். அதுக்காக கொஞ்சம் பெட்ரோல் போடணும்னு ரிசர்வில் இருந்தால் கூட போடுறோம். அதை மாதிரி இருக்கும்போது ஃப்ளைட்டுன்றது அவ்வளோ அதே இருக்கக்கூடாது. கொஞ்சம் இன்றைக்கே அந்த 2 ஃப்ளைட் வந்துடுச்சு அது மாதிரி. இன்னொன்று ஏதோ லண்டனில் அந்த ஃப்ளைட்டு மறுபடியும் அதே ஊருக்கு எடுத்துன்னு போயிட்டாங்க. ஏன்னா அது ஏதோ பாம்பு வச்சுருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் டூ மச்சாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். ஃப்ளைட்டுலாம் கொஞ்சம் பயமாக இருக்குது. இப்போ நிறைய கமெண்ட்ஸ் வருதுங்க, நான் பேசாமல் கார்லேயே போய்டுவேன், ஃப்ளைட்டு நல்ல பயம். ஃப்ளைட்னால பொதுவாக இதை மாதிரி போட்டால் ஒரு பயம்தான் இருக்கும். எல்லாம் எதுக்கு போகிறோம், கொஞ்சம் அர்ஜென்ட் வேலைக்கு ஒரு 1 ஹவரில் போயிடலாம், இல்லை ஒரு 8 மணி நேரத்தில் போயிடலாம். இப்போ நம்ம ஷிப்பில் இல்லை காரில் ட்ரெயினில் போனால் ரொம்ப லேட் ஆகும். அந்த ஒரு இதுக்காக தான் கொஞ்சம் அர்ஜென்ட்டுக்காக போகிறோம். கொஞ்சம் பார்த்து செய்யுங்கப்பா, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா போன பிறகு நீங்கள் இந்த நிதி உதவி அது யார் வாங்குறது, ஆளே போயிட்டான் அப்புறம் என்னடா அப்படின்ற மாதிரி அந்த விஷயம். வேறு ஒன்றும் இல்லை. அது பட்சிலேருந்து ஒரு மாதிரி இருக்குது. ஃப்ளைட்டை பார்த்தாலே ஒரு வணக்கம் வைக்க தோணுது. இப்போ நம்ம மீனம்பாக்கத்தில் பார்க்குறோம் ஃப்ளைட்டு அப்படி தாழ்வாக போகிறது, இதெல்லாம் ஃப்ளைட் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஒழுங்காக ஓடினா நல்லாயிருக்கும். கரெக்டாக ஓகே. ரொம்ப பேசணும். இது பட்சிலேருந்து ஒரு மாதிரி இருந்தது. அந்த ஒருத்தன் தப்பிச்சது எப்படின்றது அவருக்கு எந்த முகத்தில் மட்டும்தான் காட்டி பாருங்களேன். அவர் இங்கே மட்டும்தான் கீறி இருக்குது, மற்றபடி நடந்து வராரு, கையில் அந்த செல்ஃபோன் வச்சுருக்காரு. ஏதோ நம்ம கார் ஆக்சிடென்ட் ஆனால் கூட அந்த செல்ஃபோன்லாம் எங்கே போய்டும், கை காலெலாம் அடி போடும். இன்னும் அது உள்காயப்பட்டு தான் என்னன்னு தெரில, அது கொஞ்சம் பார்க்கணும். அது கொஞ்சம் குழப்பமான கேள்வி. அதான் பத்திரிகையிலும் போட்டாங்க, டிவிலையும் சொல்லிட்டாங்க, நியூஸ்லேயே ஒரு $1 மில்லியன் கொஸ்டின்ஸ் இவர் மேலே இருக்குதுன்னு. அதனால் அவர்
ஃபோன் வேறு பண்ணுறாரு, நான் இது மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிட்டேன், நான் இப்போ தப்பிச்சு வந்துட்டேன். ஆனால் அவர் சொல்கிறார், அவர் பேட்டி கொடுக்குறாரு, நான் முழித்து பார்த்தேன், என்னை சுற்றி ஒரே பிணங்கள் இருந்தது, எல்லாம் எரிஞ்சிருந்தது, நான் அந்த வழியாக பதட்டத்தில் கீழே குதிச்சிட்டேன். அது எப்படி குதிச்சேன்னு தெரில, அந்த மாடியில் மாட்டிச்சு, அந்த ஃப்ளைட் போய் அந்த கட்டடத்து சந்தில் மாட்டிச்சு. அவர் அங்கேருந்து குதிக்கும்போது லேண்டை அந்த கிரவுண்டில் அந்த படிக்கட்டில் என்ன குதிச்சு அங்கேருந்து நடந்து வந்துட்டாரா என்னன்னு தெரில. ரொம்ப அதிசயமாக இருக்குது. பார்ப்போம் மீண்டும். ஓகே, இதுக்கு மேலே நியூஸ் சொன்னால் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஓகேங்களா? குட் நைட். எல்லாம் ஜாலியாக எடுத்துருங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, எப்படின்னா வரும் தான். நம்ம கேர்ஃபுல்லாக போவோம், நல்லதை செய்வோம், நல்லது நடக்கும். ஓகே, பாய்.